இன்னைக்கு நம்ம பஜாஜோட நியூ அப்டேட்டடான அந்த பல்சர் 150 அண்ட் 125 சிசியில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளா டீசரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓஜி பல்சர்னாங்க. அந்த ஓஜி தான் உண்மையிலே ஓஜியா வந்திருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா நியூ 2026 பஜாஜ் பல்சர் 150, அது இல்லாமல் 125 சிசியும் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன அப்கிரேட் நடந்திருக்கு, இன்ஜினில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா, எக்ஸ்டீரியரில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஜாஜ் அவங்களுடைய 25 இயர்ஸ் ஆஃப் த செலிப்ரேஷன் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பஜாஜோட ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த N160SS அப்படின்ற அந்த நியூ வேரியண்ட்ல 5 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே எல்லாம் கொடுத்து கொஞ்சம் டியூன் பண்ணி கொஞ்சம் பவர் ஃபிகர்ஸை வந்து டியூன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்களுடைய பல்சர்ல அடுத்தடுத்து வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2001 அந்த ஓஜி பல்சர் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அந்த டைம்ல அந்த 90s கிட்ஸ் எல்லாம் பயங்கரமா அட்ராக்ஷன் பண்ணுச்சோ அந்த மாதிரி இன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 25 வருஷமா ரூலிங்ல இருக்காங்க. இந்த 2026லயும் பஜாஜ்ல ஒரு நிறைய கலர்ஸ் வந்து புதுசா கொடுத்துருக்காங்க. நியூ கிராபிக்ஸோட நிறைய டெக்கியான ஃபீச்சர்ஸோடையும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய டேக்லைன் பாத்தீங்க அப்படின்னா பல்சர் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஓஜி பல்சர் நியூ கம்மின் அப்படின்னு தான் போட்டு இருந்தாங்க. பட் அப்படிதான் வந்திருக்கா அப்படின்றத தாண்டி நிறைய பேர் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு சில் அவுட் பொறுத்த வரைக்கும் அந்த சில் அவுட் தான் இருக்கணும், அந்த ஓஜியோட ரிட்டைன் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பஜாஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து நாங்க எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அந்த சில் அவுட் தான் வந்து வச்சிருக்கோம். ஒரு சில மைனர் சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஃப்ரண்ட்ல இருக்கிற டூமா இருக்கலாம், ரியர்ல இருக்கிற டெயில் லேம்ஸா இருக்கலாம், இது ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பல்சரை அப்படியே ரீடைன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அப்படியே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற மாதிரி அந்த பழசுக்கும் புதுசுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறத விட பழசு ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஷேப்டு வந்து அந்த கவுல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இதுக்கு முன்னாடி ஹாலோஜனா இருந்த விஷயத்த இப்ப எல்இடியா வந்து நமக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கும்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி கிராஃபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த ஒரு பேர்ல் ஒயிட் வித் இந்த ரெட் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 5 கலர்ஸ்மே வந்து உங்களுக்கு அவைலபிளா கிடைக்குது. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலோஜனா அந்த விஷயத்தை இப்போ எல்இடியா வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபோக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 17 இன்ச் வீல்ஸ் வந்து கிடைக்குது. டிஸ்க் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ்மே உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாம உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்மே வந்து ஒரு வேரியண்டா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டேங்க்ஸ் அதே அந்த பழைய டிசைனை ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பல்கியான ஒரு ஃபீல்ல அதே பழைய லுக்ஸை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்பிளிட்டட் சீட்ஸாகவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேரியண்டாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு சிங்கிள் சீட் வெர்ஷனுமே உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி கிராடல் ஃப்ரேமாக இருந்ததை இப்போ டைமண்ட் ஃப்ரேமாக வந்து நமக்கு மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவர் பொசிஷனில் வந்து ஃபுல்லாகவே அந்த ஃப்ரேமே வந்து அதை ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸை வந்து மொத்தமாக இன்ஜினே அதை பேர் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் ஒரு சேஞ்சஸ்மே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெயில் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பராக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் அந்த கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இப்போ இருக்கிறத விட பழசு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி எல்இடியில் ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு ரியர்லையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கும் ரியரில் பார்க்குறதுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இது வந்து ஒரு புது பல்சர் ஓஜின்னு அவங்க சொன்னாலும் அந்த பழைய டிசைனை நமக்கு மறக்கவே முடியல அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்த சேஞ்சஸ் இந்த சைலன்சரில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்டகன் சைலன்சர் அப்படின்றாங்க. பட் என்னதான் அவங்க வந்து நேமை டிஃப்ரெண்டாக வச்சிருந்தாலும் பட் பழசு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் ரொம்ப ஸ்லிம்மா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்ல வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 17 இன்ச் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு ரெட் வித் பிளாக் கிராஃபிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோனோஷாக் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான் ரிட்டைன் ஆகுது. அடுத்த முக்கியமான அப்கிரேட் இந்த இன்ஜின்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏர் கூல்டா இருந்த விஷயத்தை இப்போ ஆயில் கூல்டா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14 PS பவரும் 14.1 Nm டார்க் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13.4 இருந்தது. இப்போ 14.1 வந்து நமக்கு மாத்திருக்காங்க. ஒரு 1 டார்க் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்பீட் நியூ கியர் பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு முன்னாடி இருந்ததோட ஒரு பெட்டரான ஒரு ஆக்சலரேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரால் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு புது ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி N160SS அப்படின்ற அதுல இருந்ததை அப்படியே வந்து இதுக்கு வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது நீங்க சிட்டிக்குள்ள நீங்க லோ ஆன்லயே பார்த்தீங்க அப்படின்னா 4th 5th கியர்ல கூட உங்களால ஓட்ட முடியும் அப்படின்றாங்க. கண்டிப்பா அது சிட்டிக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க.
நல்லாவே குவாலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ரோடு ரெயின் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற அந்த மோட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் கூகுள் மேப் நேவிகேஷன்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மிரர் பண்ணிக்க முடியும். இது ஆல்மோஸ்ட் வந்து அந்த ரீசெண்டாக அந்த N160SS கொடுத்ததை அப்படியே இதுக்கும் வந்து பேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதில் டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைடரோட ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எதுவுமே அவங்க சேஞ்ச் பண்ணல. ஏன்னா அந்த ஃபீட்பேக் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. கிளிப்பான ஹேண்டில் பாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. உட்காரும் போது அந்த ஒரு நல்ல ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சுவிட்ச் கியர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் வந்து ரீட்டைன் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 கலர்ஸ் வந்து அவைலபிளாக கிடைக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பேர்ல் ஒயிட். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ப்ளூவு, ஒரு சில்வரு, பிளாக் அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சார்ஜ் போடுறதுக்கு லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு சி டைப்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும். ஒரு சில ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ்மே வந்து உங்களுக்கு பேக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நியூ சைலன்சருமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பல்சரோட நோட் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணலாம். வேரியன்ட் அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 2 வேரியன்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஸ்க், ஒன்று டியூல் டிஸ்க். இது வந்து 2 வேரியண்டா வந்து கிடைக்குது. இதோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 150 பொறுத்த வரைக்கும் எக்ஸோரூம் வந்து 1,15,000 rupees வந்து எக்ஸோரூம் வந்து கோட் பண்ணிருக்காங்க. இந்த நியூ பஜாஜ் பல்சர் 150 எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு வாக் ரவுண்டா நாங்க கொடுத்துருக்கோம் நம்புறோம். கண்டிப்பா வந்து இது ரைடுக்கு வரும்போது எப்படி இருக்கு அப்படின்றதையும் ரைட் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திப்போம்.